நான் லினெட் லாயலா இகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எங்கள் காலேஜில் நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ் நாங்கள் படிச்சிருக்கோம். பவர் பிஐ, யூனிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இண்டஸ்ட்ரி 4.0 அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி பற்றி நிறையா படிச்சிருக்கோம். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் எங்கள் காலேஜ்க்கு நேரில் ரெகுலராக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. யூனிட்டி சாஃப்ட்வேர் வச்சு நாங்கள் ஏஆர் அண்ட் விஆர் சிமுலேஷன் டிசைன்ஸை கம்ப்யூட்டரில் பண்ணிவிட்டு அதை நாங்கள் மொபைலில் ஏபிகேவாக டவுன்லோட் பண்ணி நாங்களே செஞ்சதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஏன்னா நாங்கள் அதை அப்ளிகேஷன் எப்படி அங்கே யூஸ் பண்ணுறோன்றது வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போது பிளேஸ்மெண்ட் வைஸ் நம்ம பார்த்தோன்னா நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக நிறையா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடச்சிது. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு 2 ஆஃபர்ஸ் கிடச்சிது, இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மஹிந்திராவில். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த நான் முதல்வன் ஸ்கீம் ஃபார் ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். இப்போ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக கற்றுக்கிட்ட இந்த கோர்சஸ் எல்லாம் ஜென்ரலாக நம்ம வெளியில் படிக்கிறோம்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருந்திருக்கும், உங்களால் போய் ரீச் பண்ணி ஆக்சுவலி சொல்லப்போனால் இதில் இருக்கிற பாதி கோர்ஸ் நேம்ஸ்லாம் எங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இப்படி கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது. அண்ட் கண்டிப்பாக இதை பற்றி வெளில படிச்சிருக்கணுன்னா நம்மளுக்கு நிறையா காஸ்ட் ஆகியிருக்கும் தான். அண்ட் அந்த இன்ஸ்டியூட் எங்கன்னு தேடி போய் படிக்கிறதோட இது எங்களுக்கு எங்கள் காலேஜில் நாங்கள் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸ்லேயே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் எக்ஸ்பர்ட்ஸ், அதில் ஒர்க் பண்ணி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க சங்கராபுரம் அருகில் உள்ள சிவபுரம் என்ற ஒரு கிராமத்துலேருந்து இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. விவசாயம் பண்ணி தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் படிக்க வச்சாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் முதல் கோர்ஸ்னு வந்தது. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். அந்த தருவாயில் வந்து நான் முதல் கோர்ஸில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் நிறைய கோர்சஸ் வந்தது. அதில் வந்து நான் வந்து நிறைய கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பவர் பாயிண்ட்டு, பவர் பிஐ, அதுக்கப்புறம் வந்து எம்எக்ஸ் எக்ஸல் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்ட பிறகு நான் வந்து ஃபைனல் இயரில் போகும்பொழுது தான் இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராமுக்கான ஃபாரின் இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் எப்படி சொல்கிறதுனா, சரி எல்லோரும் அப்ளை பண்ணலாம் கிடையாது, எனக்கு வந்து அதை அப்ளை பண்ணணும். ஆனால் கிடைக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. சரி நான் அப்ளை பண்ண ஒரு 1.5 மந்தில் வந்து எனக்கு அதோட ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தோடனே இந்த மாதிரி எங்கள் மேம் வந்து உடனே சொன்னாங்க. ரொம்ப எங்கள் காலேஜே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் போகிறேன்றதால எங்கள் பிரின்சிபல்லேருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து செலக்ட் ஆன இடம் வந்து கொரியாவில் உள்ள நேஷ்னல் பூசான் யூனிவர்சிட்டியில் வந்து நான் செலக்ட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 வாரத்துக்கான ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே வந்து நம்ம தமிழக கவர்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தது. அங்கே போயிட்ட பிறகு நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஒரு ரிசர்ச்சுக்குமே எங்களை இன்வால்வ் பண்ணாங்க. உள்ளார இன்வால்வ் பண்ணது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சோலார் செல் மேக் பண்ணோம். அது வந்து சோலார் செல்லோட டிசைன் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு சோலார் செல்லுனா ஈஸியாக வந்து டிசைனிங் பண்ணி நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைக்கிறாங்கன்னு நாங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சிப் டிசைனிங் எப்படி பண்ணுறதோ அங்கே தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம உடனே பிளட் டெஸ்ட் பண்ணால் பண்ண முடியாது இல்லையா. பட் ஆனால் அந்த சிப்பு மூலயமா ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்து வச்சோன்னா அவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது என்னென்ன எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அந்த ஒரு நியூ டெக்னாலஜியில் எங்களை இன்வால்வ் பண்ணி நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப அது பெருமையாக இருந்தது. திரும்பி நான் வந்து தமிழ்நாடு ரிட்டர்ன் ஆகும்போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே எங்கள் அம்மாவை கேட்டாங்க, அது உங்கள் பையனா, இது உங்கள் பையனான்னும் போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பேர் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா நான் திரும்பி இந்தியா வந்த பிறகு பிஜி பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே அவங்க பண்ணுறேன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து ஸ்டைஃபர் 60,000 கொடுத்து நீங்கள் எங்களுடைய கொரியாவில் வந்து பூசான் யூனிவர்சிட்டியில் படிங்க அப்படின்னு சொல்லி ஆஃபர் லெட்டரோடு எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்படி நானும் வந்து அடுத்து நான் வந்து ஃபாரின் போய் படிக்க போகிறேன்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தையும் மேம்படுத்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய ஒரு மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான். அது நான் காலேஜ் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டில் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் ஈஸி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே தான் வந்து இந்த நான் முதல்வனில் வந்து என்னால் கோர்சஸ் எல்லாமே படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது மூலிமா என்னோடய நாலேஜ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து செட்டில் ஆகிருக்கேன். ஜீவிதா எஸ் அவர்கள் தற்பொழுது இன்ஃபோசிஸ்
எனக்கு அப்பா மட்டும்தான். அப்பா விவசாயம் பண்ணி தான் எங்களை எல்லாத்தையுமே படிக்க வச்சார். நான் இப்போ கரண்ட்டாக வந்து 28 lakhs LPA பே ஸ்கேலில் இப்போ ஜாபில் இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படிச்சீங்க? அதெல்லாம் படிக்கணும்னா என்ன மாதிரியான அளவுக்கு ஏழை எவ்வளோ செலவாயிருக்கு? ஆக்சுவலி நாலு முதல்ல ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸே எங்களுக்கு நேராக நடத்துது. இன்கேஸ் இதை வந்து நான் வெளியில் போய் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நேராக யார் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து பே பண்ணி அந்த கோர்ஸ் வந்து டேரெக்டாக எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்களால் ஈஸியாக வந்து அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன படிக்கணுமோ அதை வந்து நம்மளே விருப்பப்பட்டு நமக்கு எது வேணுமோ எடுத்து அதை படிக்கலாம். அந்த அளவுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் எங்கள் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டருக்கு செமஸ்டர் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஆடான்ஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் முதல்வன் கோர்சஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கில் என்ஹான்சிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்குது. என்னோட பேர் பிரியங்கா ஸ்ரீ. நான் சிதம்பரத்துலேருந்து வரேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். நான் இங்கே ஜாப்பனீஸ் கம்பெனி தேர்ட் வேவ்ன்ற கம்பெனியில் 18 LPA பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். அண்ட் என்னோட செகண்ட் இயர் காலேஜில் வந்து எனக்கு என்எம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நிறையா கோர்சஸ் என்எம்லேருந்து தான் நான் படித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் உடனுக்குடன் படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏஐ கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸையும் என்னால் வந்து ஈஸியாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக படிக்க முடிஞ்சுது. எங்கள் காலேஜ்லேயே வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால நாங்கள் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு தேடி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் இல்லாமல் காலேஜ்லேருந்தே ஒரு கரிக்குலமோடு சேர்த்து படித்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் அந்த திட்டத்தின் மூலியமாக இப்போ நான் ஒரு பெட்டர் பேக்கேஜில் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சாருக்கும் அண்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட கேம்பஸ்லேயே நிறையா பேர் வந்து கிராமப்புறத்துலேருந்து இல்லை பின்தங்கிய மாணவர்கள் நிறையா பேர் வந்து படித்தாங்க. அவங்களெல்லாம் காசு கொடுத்து படிக்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தின் மூலியமாக தான் அவங்க நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அவங்க எல்லாமும் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் நான் முதல்வன் திட்டத்தினாலேயே அரேஞ்ச் பண்ண பிளேஸ்மெண்ட்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன்.